3 பேர் கொண்ட குழு மோடி, அமித்ஷா, காங்கிரஸ் கட்சியோட நாடாளுமன்ற மக்களவை குழு தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி, இவங்க 3 பேர் தான் இருந்திருக்காங்க. இந்த அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்புகள் வெளியில் வரல. அதிர் ரஞ்சன் சௌத்ரி வெளியில் வந்து இவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க, தேர்தல் ஆணையாளராக சொல்லியிருக்காரு. இவர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காரு. நாங்கள் எப்படி இந்த தேர்தல் ஆணையத்தை நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல தன்னுடைய கிரெடிபிலிட்டி இழந்து நிற்கிறதா தேர்தல் ஆணையம்? 100% உண்மை. 8 மாதமாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ரெப்ரஸன்டேஷன் கூட கொடுக்க முடியல. அது என்ன லட்சணத்தில் இந்த எலெக்ஷன் நடக்க போகுதுன்றது அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்ட உடனே கொடுக்கணும். ஆனால் மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் அவர் கொடுப்பார். சத்யபால் மாலிக் ஒரு பேட்டியில் குடியரசுத் தலைவர் அவர்களை சந்திப்பதற்கு யாராவது விரும்பினால் சந்திக்கலாமா வேண்டாமா என்பதை பிரதமர் அலுவலகம் தான் முடிவு செய்கிறதுனார். அதே தான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும். தன்னுடைய 2 தலையாட்டி பொம்மைகளை மோடி அரசு தேர்தல் ஆணையாளர்களாக நியமித்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜனங்களே எப்படி இருக்காங்க? ராகுல் காந்தி நேற்று எலக்ட்ரல் ப்ராமிஸ் சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் போடும். எவனாவது கண்டுக்கிட்டானா? எந்த மீடியாவை சீரியஸாக எடுத்துட்டான்? சரி, ஜெனரல் பப்ளிக் கிட்ட அதுக்கு ஏதாவது ஒப்பீனியன், பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கா? மீடியா தான் மோடி வாங்கிட்டாரு. மக்கள்கிட்டே பெரிய எதிர்பார்ப்பு இல்லையங்க. டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு அந்த கட்சிக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு அதுக்கு முந்தினதை விட 20 சீட்டு கூட கொடுத்தாங்கல்ல, அன்னைக்கு இந்தியா செத்து போச்சு. அடுத்த 20 வருஷத்துக்கு அந்த கட்சி ஆட்சி கட்டிலின் அருகில் வரவிடாமல் ஓட விரட்டி இருந்தால் உங்களுக்கு சுயமரியாதை இருக்கிறது என்ற அர்த்தம். ஆனால் நீங்கள் வந்து 20 சீட்டு கூட கொடுத்து உட்கார வச்சு குளிப்பாட்டுறீங்க. நான் 200 வருஷம் வெள்ளைக்காரன் ஆண்டான். நான் இப்போ வெள்ளைக்காரன் போன பிறகு மாடர்ன் ஸ்டேட்டாக நம்ம முகிழ்த்த பிறகு 100 வருஷம் கூட உங்கள் டெமோக்ரஸி தாங்காது போல. அடுத்த தடவை மோடி ஜெயிச்சா இதுதான் உண்மை. உங்கள் டெமோக்ரஸி 100 இயர்ஸ் தாங்காது. ரெட்டிங் ஃபார் அ கொலாப்ஸ். வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார், எலக்டோரல் பாண்ட் விவகாரம் அது சார்ந்து அதே சமயத்தில் எலெக்ஷன் கமிஷனும் சார்ந்து 2 விஷயங்கள் மோடி அரசு பலவிதமான கிரைசிஸ் இந்த சென்ஸ் ப்ராக்டிக்கலி பார்க்கும்பொழுது அவர்களை நோக்கியே எல்லா விரல்களும் நீளக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. முதல்ல 2 எலெக்ஷன் கமிஷனர்கள் அந்த இடம்ங்கிறது காலியாக இருந்த சூழலில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சேர்ந்து மெஜாரிட்டியாக ஓட் பண்ணி 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவங்க அதிகாரிகளாக 2 பேருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் தான். அப்படின்னாலும் கூட பலவிதமான விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லப்படுது. பிரதமர் தேர்தல் அதிகாரியை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதே கூட விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருக்கு. யார் எலெக்ட் பண்ணியிருக்காங்க? அவங்களுடைய பேக்ரவுண்ட்? ஆமாம், அது பார்த்தீங்கன்னா இப்போ ஞானேஷ்குமார் என்பவரும் சுக்பீர் சந்து என்கின்ற 2 முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் தேர்தல் ஆணையாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் 1988ஆம் ஆண்டு கேரளா கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் இந்த ஆண்டு ஜனவரி 31 ஓய்வு பெற்றிருக்கிறார். அமித்ஷா அவர்களுக்கு நெருக்கமானவர். கோஆப்ரேஷன் கூட்டுறவுத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் ஒன்று மத்திய அரசு ஏற்படுத்தியது. அது அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்குது. அதில் செக்ரட்டரியாக அவர் பணியாற்றி இருக்கிறார். ராம் ஜென்மபூமி தீர்த்தா க்ஷேத்ர ட்ரஸ்ட்டில் அவர் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கார். அவர் எம்எஸ்ஏவோட ஜேஎன்கே டெஸ்க்கை வந்து 2019 செயலாளராக இருந்திருக்கார். 370 நீக்கப்படும் போது அங்கே இருந்திருக்கார். அவர் கோஆப்ரேஷன் செக்ரட்டரியாக வந்து ரிட்டையர் ஆகியிருக்காரு. சுக்பீந்தர் சிங் சாந்துன்றவர் 98ஆம் ஆண்டு பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவரும் ரிட்டையர் ஆகிட்டார். ஹி சர்வ்ட் அஸ் த சீஃப் செக்ரட்டரி ஆஃப் உத்தராகண்ட் தலைமைச் செயலாளராக இருந்திருக்காரு. நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலையும் அவர் இருந்திருக்காரு. இவர் மருத்துவரும் கூட, சட்ட டிகிரியும் வச்சுருக்காரு. இஸ் பப்ளிஷ்டு பேப்பர்ஸ் ஆன் அர்பன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் முனிசிபல் மேனேஜ்மெண்ட் பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்கார். 2 பேரும் மோடி அரசுக்கு மோடிக்கும் அமித்ஷாக்கும் மிகவும் வேண்டியவர்கள். 3 பேர் கொண்ட குழு மோடி, அமித்ஷா, காங்கிரஸ் கட்சியோட நாடாளுமன்ற மக்களவை குழு தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி, இவங்க 3 பேர் தான் இருந்திருக்காங்க. இந்த அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்புகள் வெளியில் வரல. அதிர் ரஞ்சன் சௌத்ரி வெளியில் வந்து இவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க, தேர்தல் ஆணையாளராக சொல்லியிருக்காரு. இவர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இன்னும் டீட்டெயில்டாக பேசணும், அவங்களோட மற்ற கேண்டிடேட்ஸை பற்றியும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள், குறைஞ்சது 5 பேராவது இருக்கணும் அப்படின்ட்டுருக்காரு. கேட்கல. நேற்று நைட்டு தான் 212 பேர் கொண்ட ஒரு பட்டியல் அவர்கிட்ட கொடுத்தாங்களாம். காலையில் 12 மணிக்குள்ளே போகிறதுக்குள்ளே எப்படி நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்குள்ளே இதை பேச முடியும்னு அவர் சொல்கிறாரு. அதாவது இது தெளிவாக உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி PS ஜோசப் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி இருக்கணுன்றதை மாற்றி தலைமை நீதிபதியை மாற்றிட்டு மத்திய அமைச்சர் ஒருவர்னு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆர்டரையை நல்லிஃபை பண்ணிவிட்டு கொண்டு வந்த ஒரு முறை இது. இதை சேலஞ்சு பண்ணி நாளைக்கு போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு. ஒன்றும் பெரிய ரிலீஃப் கிடைக்குமான்னு தோணலை. தன்னுடைய 2 தலையாட்டி பொம்மைகளை மோடி அரசு தேர்தல் ஆணையாளர்களாக நியமித்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
இப்போ அந்த இடம் தான் சார் முழுக்க முழுக்க அஃப்கோர்ஸ் கடந்த காலத்துலேயுமே கூட சர்ச்சைகள் உண்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக டு அன் எக்ஸ்டென்ட். அது ஒரு சிலரை தாண்டி மீது எல்லார் மேலேயும் இந்த குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. இந்தியா கூட்டணி தரப்பில் சொல்கிறாங்க ஜெயராம் ரமேஷ் அவர்கள் 8 மாதமாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக நாங்கள் கேட்டுட்ருக்குறோம், இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுக்கல, நாங்கள் எப்படி இந்த தேர்தல் ஆணையரை இந்த ஆணையத்தை நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல தன்னுடைய கிரெடிபிலிட்டி எழுந்து நிற்கிறதா தேர்தல் ஆணையம்னு ஒரு கேள்வி வருது. 100% உண்மை. அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்ட உடனே கொடுக்கணும். ஆனால் மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் அவர் கொடுப்பார். குடியரசுத் தலைவர் உடைய அப்பாயின்மெண்ட் பிரதமர் அலுவலகம் தான் முடிவு செய்துன்னு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆளுநராக இருந்து இப்போ சர்ச்சையில் சிக்கி இருக்கக்கூடிய அவர் பேர் என்ன, புல்வாமா பற்றி சத்யபால் மாலிக் தெளிவாக சொன்னார், பேட்டியிலே சொன்னார். சத்யபால் மாலிக் ஒரு பேட்டியில் குடியரசுத் தலைவர் அவர்களை சந்திப்பதற்கு யாராவது விரும்பினால் சந்திக்கலாமா வேண்டாமா என்பதை பிரதமர் அலுவலகம் தான் முடிவு செய்கிறதுனாரு. அதே தான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும். சந்திக்கிறதுல என்னங்க பிரச்சனை? எல்லாருக்குமான அமைப்பு அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இட் இஸ் நாட் எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இட்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட தன்னிச்சையான அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. 8 மாதமாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ரெப்ரசன்டேஷன் கூட கொடுக்க முடியல. அது என்ன லட்சணத்தில் இந்த எலெக்ஷன் நடக்க போகுதுன்றது அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, டேட்டாஸ் வந்துருச்சு நாங்கள் குறிப்பிட்ட டேட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவோம், சைட்டில் டிக்ளேர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த டேட்டா டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது முதல்ல 150 டேஸ் டைம் கேட்டு அப்புறம் 3 வாரம் கேட்டு அப்புறம் 24 ஹவர்ஸில் கொடுக்கணுன்னு உடனே எஸ்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது என்பது யார் யாரெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னு பார்க்குறீங்க? நாளைக்கு லிஸ்ட்டு வந்தால் தான் சார் தெரியும் என்ன லட்சணத்தில் லிஸ்ட்டை கொடுத்துருக்கான்னு தெரியல. ஏன்னா மோடி அரசோட கடந்த காலத்தை பார்க்கும்போது அவர்கள் கயமைத்தனமிக்க கீழான காரியங்களை செய்வதில் நோபல் பரிசு பெற்றவர்கள். அதனால் என்ன தில்லங்கடி வேலை பண்ணி வச்சுருக்கானுங்க நமக்கு தெரியல. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே ரிலீஸ் பண்ணும்போது 5 மணிக்கு சர்வர் கிராஷ் ஆகுன்றானுங்க, கொலாப்ஸ் பண்ணுவானுங்க, எல்லா விதமான பாசிபிலிட்டிஸ்க்கும் இடம் இருக்குது. அப்படி தான் பரவலான அச்சம் என்பது. என்னென்னா நாளைக்கு வழக்கம் போல் மோடி அதை திசை திருப்புறதுக்கு பெருசாக வேறு எதையாவது கிளப்பி விட்ருவார். ஆகவே நாம் நாளைக்கு முதல்ல இந்த லிஸ்ட்டு வெளியில் வரட்டும். நாளைக்கு ஈவினிங்குள்ளே டீட்டெயில் தெரியுதா அல்லது மறுநாள் காலையில் தான் தெரியுதா? ஏன்னா நம்ம தான் கோரிலேட் பண்ணி பார்க்கணுன்றாங்க. எங்கே எவனை கொடுத்தான்றதை நம்ம தான் வந்து மேட்ச் பண்ணுன்றாங்க. இந்த சைட்டு முதல்ல நம்மளோட ரீச்சில் இருக்குமா, அந்த சைட்டை கிராஷ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பிஜேபி ஐடி விங் பண்ணும், எல்லா அட்டுழியத்தையும் பண்ணுவானுங்க. அதை மீறி இப்போ அஃப்கோர்ஸ் வெளியில் வந்துடும். அது வெளியில் வந்த பிறகு தான் நம்ம பேச முடியும். அது வரைக்கும் நம்ம ஸ்பெக்குலேட்டிவாக அந்த கண்டென்ட்டை பற்றி பேசுவது சரியாக இருக்காது. ப்ராட் பேராமீட்டர்ஸ் தெரியுது, பெரிய அளவில் பண முதலீடுகள் பிஜேபி கொடுத்துருக்காங்கன்னு. பட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஆர் நீடட். அதர்வைஸ் அது இல்லாமல் பேசுகிறது, ஸ்பின் பாயிண்ட் பண்ணி பேசுவது என்பது அபத்தமானது. மெஜாரிட்டி ஆஃப் த டொனேஷன்ஸ் பிஜேபிக்கு தான் போயிருக்கு. பட் எவ்வளோ கொடுத்தான்? பிஜேபிக்கு மட்டும் இல்லைங்க, பவரில் இருக்க எல்லா கட்சிக்கும் கொடுத்துருக்கானே, அதையும் தான் பேசணும். திரிணாமுல் காங்கிரஸுக்கு 1000+ crores, நவீன் பட்நாயக்கோட பிஜு ஜனதா தளுக்கு 700+ crores, திமுகவுக்கு 600+ crores. எல்லாத்தையும் தான் பேசணும். இவங்க எல்லாமும் பவரில் இருக்க பார்ட்டிஸு. ஆகவே வெளியில் வரட்டும், அது வந்த பிறகு தான் நம்ம பேச முடியும். யார் யார் எவ்வளோ வாங்கினாங்கன்றதை வச்சு அவங்க இந்த 3 வருஷத்தில் எவ்வளோ செஞ்சாங்க, எவனுக்கு எவ்வளோ செஞ்சாங்கன்றதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த 9 வருஷத்தில் 6 வருஷத்தில். திமுக ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா 2019-21 அவங்க சந்தித்த 2 தேர்தல்கள், மக்களவை சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு டொனேஷனே மொத்தமே 18 கோடி பீனட்ஸ். ஆனால் பவருக்கு வந்தோன்னா அவங்க ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்கலை. 600 கோடிக்கு வந்திருக்கு. எப்படி வந்தது? இந்த கேள்வி வரும். அதே நவீன் பட்நாயக் நான் எலெக்ஷன் டைமில் பணம் கொட்டுது ரீஜனல் பார்ட்டிஸுக்கு, திரிணாமுலுக்கு. இதுவும் பேசப்படும். இல்லை, அது ஆப்வியஸாக பேசப்படணும். இது எல்லாருக்குமான அந்த பேலன்ஸ் எல்லாம் தாண்டி மக்களுக்கு ப்ராப்பராக தெரிந்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது, எந்த கட்சியாக இருந்தாலும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ். பட் இது இவ்வளோ சீக்கிரம் வந்துடக்கூடாது, இந்த எலெக்ஷன் முடிந்த பிறகு தான் வர வேண்டும்ங்கிற இடத்துல இருந்து மூவ் பண்ணவங்களுக்கு இப்போ இல்லைங்கிறது தான் நான் கேட்டேன். தட்ஸ் ரைட். அவங்க பின்னாடியே சந்திச்சிருக்காங்க. பட் மொத்த லிஸ்ட்டு வரட்டும்ன்ற நான் ஏதாவது சரி செய்து அதனையும் சீர்குலைக்க மோடி அரசு முயற்சிக்கலாம். அல்லது இது லிஸ்ட்டு வெளியில் வரும்போது கவனத்தை திசை திருப்பறதுக்கு பெருசாக வேறு எதையாவது செய்யலாம். தொடர்ந்து 2-3 நாளைக்கு இப்போ அதிரடியாக ஏதாவது வந்து தொடர் குண்டு வெடிப்பு மாதிரி தொடர் செய்தி வெடிப்புகள் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து. ஏன்னா இவர்கள் பஞ்சமா பாதகத்திற்கு அஞ்சாதவர்கள், எந்த தர்மத்துக்கும் கட்டுப்படாதவர்கள். அண்ட் நோ ரூல்ஸ் அப்ளை டு மோடி. பிரசாந்த் கிஷோர் சொல்கிற மாதிரி சொன்னோம், மோடிக்கு எந்த சட்டங்களும் பொருந்தாது, எந்த சட்ட திட்டங்களும் மோடிக்கு பொருந்தாது.
No rules apply to Modi. This is Modi. இதற்கு முன்பாக ஒரு தேர்தல் ஆணையர் February 15 ரிட்டையர் ஆகிறாரு. பட் அவருக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் அது வேக்கண்ட்டாக தான் இருந்தது. அதற்கு ஒரே ஒரு முறை கூடி செலக்ட் பண்ணுறதுக்கு கமிட்டி போட்டாங்க. பட் இன்னொருவர் ரிசைன் பண்ண பிறகு இந்த வழக்கு வருவதற்கு ஒரு நாள் முன்பாக 2 பேரை அப்பாயின்ட் பண்ணுவது அப்படிங்கிறதே வந்து அரசு கொஞ்சம் ஹேஸ்டியாக ரொம்ப ரஷ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு கேம் பிளான் படி தான் அவங்க போகிறாங்க. தே ஹேவ் அ பிளான். கரெக்டாக அருண் கோயிலை ரிசைன் பண்ண வச்சு வெள்ளிக்கிழமை கேஸ் வரதுக்கு முன்னால் 2 பேரை போட்டு நாளை காலையிலேயே வந்து டேட்டை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வரத்துக்கு முன்னால், கேஸ் வரத்துக்கு முன்னாலேயே காலைல 8 மணிக்கு சிஇசி மீட்டிங் கூப்பிட்டு 9 மணிக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அண்ட் ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக இந்த அப்பாயின்மெண்ட்டில் தலையிடாது. ஏன்னா அதில் இட்ல ஹேவ் டெவாஸ்டேட்டிங் எஃபெக்ட். நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிட்டு விட்டு போயிடுவான் அவன். இந்த 2 பேரோட அப்பாயின்மெண்ட்டை சேலஞ்சு இது பண்ணுறது, ஸ்டே பண்ணுறதோ ஒரு குவாஷ் பண்ணுறதோ எல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அந்த லெவலுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன்ஸ் ஆர் ரவுண்ட் த கார்னர். அது ஃபர்தர் விஷியேட் த சிச்சுவேஷன், கிளைமேட், அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா சந்திரசூட் அவர்கள் வேறு ஒரு சமிட்டில் பேசும்போது சொன்னார், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அதில் சில ரீசன்ஸை சைட் பண்ணி நாங்கள் ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வந்து சில விஷயங்களை சொல்கிறோன்னா லெஜிஸ்லேச்சர் அந்த என்னென்னலாம் நாங்கள் சைட் பண்ணமோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுற சொல்யூஷனோட ஒரு புது லெஜிஸ்லேச்சரை கொண்டு வரணுங்கிறது தான் ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியுமே தவிர உங்கள்கிட்ட பவர் இருக்குங்கிறதுக்காக எதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணமோ அதை நீங்கள் திரும்ப கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல பேசியிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்க்காக தான் பிரதமர் எதிர்க்க தலைவர் தேர்ட் ரெப்ரசன்டேட்டிவ் நான் பொலிட்டிக்கலாக இருக்கணும்னு வச்சது. அப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாமலே ஒரு நியூ லா அப்படிங்கிறது அகைன் அது எதற்காக கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கொடுத்ததோ அதனுடைய அந்த எசன்ஸ், அந்த பர்பஸே உடைச்சிருச்சுங்கிற இடம். 100% கரெக்ட். உங்கள் கேள்வியிலே உங்கள் பதில் இருக்குது. உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. அட்டூழியமான ஜட்ஜ்மெண்ட், கான்ஸ்டியூஷன் ஜட்ஜ்மெண்ட் பெஞ்சோட ஆர்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கோர்ட்ஸ் பார்லிமெண்ட் ஓவர் ரூல் பண்ணவே பண்ணாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லை, 3 கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேர் ஓவர் டர்ன்டு. ஒன்று இதே அது பேர் என்ன, டெல்லி சீஃப் செக்ரட்டரியோட அப்பாயின்மெண்ட்டு. இன்னொன்று எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட். இன்னொரு கேஸ் அதையும் ஓவர் டர்ன் பண்ணாங்க. ஒரே வருஷத்தில் 3 கேஸ் ஓவர் டர்ன் ஆகிருக்குது. ஸோ தேவ் லீஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் த ஜுடிஷியரி. ஒரு வருஷத்தில் 3 கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆர்டர்ஸ் வர் ஓவர் டர்ன்ட். ஸோ இட் ஷோஸ் மோடி கவர்மெண்ட்ஸ் இன்டென்ட் இஸ் வெரி கிளியர். இட்ஸ் டிக்டேட்டர்ஷிப். த கண்ட்ரி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டிக்டேட்டர்ஷிப். சந்தேகமே வேணாம். இதெல்லாம் எங்கே பாயில் டவுன் ஆகி வந்து நிற்குதுன்னா 200 வருஷம் வெள்ளைக்காரன் ஆண்டான், அதுக்கு முன்னால் எவனும் ஆண்டான். நான் இப்போ வெள்ளைக்காரன் போன பிறகு மாடர்ன் ஸ்டேட்டாக நம்ம முகிழ்த்த பிறகு 100 வருஷம் கூட உங்கள் டெமோக்ரஸி தாங்காது போல். அடுத்த தடவை மோடி ஜெயிச்சா இதுதான் உண்மை. உங்கள் டெமோக்ரஸி 100 இயர்ஸ் தாங்காது. ஒரு ஹெட்டிங் ஃபார் அ கொலாப்ஸ். இந்தியன் நேஷன் ஸ்டேட் இஸ் ஹெட்டிங் ஃபார் அ கொலாப்ஸ். வெள்ளைக்காரன் முன்னால் எவனும் ஆண்டான், வெள்ளைக்காரன் ஒரு 200 வருஷம் ஆண்டான், வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போனான். இந்தியாவை சிதைக்கணும்னு வெள்ளைக்காரன் விரும்பினான், நிறைய பிரிவுகளை உண்டாக்குனான். ஆனால் வெள்ளைக்காரனால் சாதிக்க முடியாததை இந்தியர்களே சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார்ல, 50 ஆண்டுகள் நாங்கள் பாதுகாத்த மகாத்மாவை உங்களால் 5 மாதங்கள் பாதுகாக்க முடியவில்லைன்னு. உங்களால் ஆள முடியாதான்னு நான் வின்ஸ்டன் சர்ச்சில். தே டோன்ட் நோ ஹவு டு வாஷ் தேர் பாட்டம்ஸ்னா. இது வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தை. காலை கடன்களை கழித்தால் தங்களுடைய பின்பக்கங்களை கழுவுவதற்கு கூட அவர்களுக்கு தெரியாதுன்னா. இது வின்ஸ்டன் சர்ச்சிலோட ஃபேமஸ் வேர்ட்ஸ். அது அரகண்ட் வேர்டு, நான் ஒத்துக்கிறேன். அது ஆணவம், வெள்ளைக்காரனுக்கு உரிய திமிர். என்ன நடந்தது? முதல் 6 மாதத்துக்குள்ளே தேசப்பிதா கொல்லப்பட்டார். நீங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்? நம்ம சீரியஸ் கிரைசிஸ் ஆஃப் த சிஸ்டம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மோடி இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். ஆகவே உங்கள் சிஸ்டம் வந்து, என் பிளம்பர் சொல்லுவார், இது வெள்ளைக்காரன் ஆண்டான் சார், 200 வருஷம் தாங்குச்சு, இது 100 வருஷம் கூட தாங்காது போல் சார், ரொம்ப கேஷுவலாக சொல்லுவார். ஸோ யூஆர் ஹெட்டிங் ஃபார் அ சீரியஸ் கிரைசிஸ். இப்போ ஆஸ் பர் த பிளான் அல்லது யூஸ்வலாக நடக்க வேண்டிய நேரத்தில் தான் எலெக்ஷன்ஸ் நடப்பதற்கான இது அந்த கோர்ஸை தான் போதா. பிஜேபியினுடைய ஆக்ஷன் வந்து ரேட்டில்டாக இருக்கிற மாதிரி காட்டுது. பட் அது டுவர்ட்ஸ் அதை நோக்கி தான் போகிற மாதிரி காட்டுதா? யூஸ்வலாக பிளான் பண்ணி நடக்க வேண்டிய நேரத்தில் எலெக்ஷன் நடந்துருமா? அதெல்லாம் நடத்திடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் தோல்வி வருவது உறுதி. அல்ல தோல்வி இந்த சென்ஸ், அவங்க விரும்புகிற மெஜாரிட்டி வரலன்னா தே வில் கிரியேட் லிமிட்டட் ராயட்ஸ். சிஏஏவை கொண்டு வந்தது என்னென்னா, எய்ம்ட் அட் injecting fear into minorities, Muslims especially,
thereby forcing them to the streets. Large number of Muslims, நிறைய முஸ்லிம்ஸ் ஷைன் பாக் மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா கவுண்டர் அஜிடேஷன்ஸ் வரும். அது பெங்கால் மாதிரியான ஸ்டேட்ஸில் வந்து ஹிந்து கான்சால்டேஷனில் போய் முடியும். அதை தான் அவங்க விரும்புகிறாங்க. சிஏஏ எலக்ட்ரல் டிவிடெண்டை கொடுக்கணும்னு மோடி விரும்புகிறார், நம்புகிறார். அந்த விருப்பமும் நம்பிக்கையும் பொய்யாக போகும் என்று நாம் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியாது. அது உண்மையாக கூட மாறலாம். சிஏஏ இந்த கட்டத்தில் கொண்டு வந்ததுன்னா டு ப்ரொவோக் மைனாரிட்டிஸ் அண்ட் தேர்பை ஃபோர்ஸிங் டம் டு த அஜிடேஷன்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். அப்போ கண்டிப்பாக ஷாஹின் பாக் அமைதியாக நடந்த மாதிரி இது அமைதியாக நடக்காது. ஷாஹின் பாகில் 1 மாதமோ 2 மாதமோ விட்டான், அப்புறம் கொரோனா வந்து தான் ஸ்டாப் ஆச்சு. அந்த மாதிரி இப்போ இருக்காது. ரிட்டாலியேஷன் இவனுங்களே பண்ணுவானுங்க, பிஜேபியை பண்ணும். அந்த பக்கத்துலேருந்து தூண்டி விடுவானுங்க மைனாரிட்டிஸை, இந்த பக்கத்துலேருந்து ஹிந்துஸையும் தூண்டி விடுவாங்க. என்ஷூரிங் தி கிளாஷ் ராயட்ஸ், லிமிட்டட் ராயட்ஸ் போலரைஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை பொய் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. தே மே பி ரைட். பெங்கால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பெங்கால் சிச்சுவேஷன்ஸ் வெரி டேஞ்சரஸ். நம்ம அடிக்கடி பேசுகிற மாதிரி ஒன் ஸ்டேட் விச் இஸ் கோயிங் டு ஸ்விங் த ரிசல்ட்ஸ் நெக்ஸ்ட் கம்மிங் எலெக்ஷன்ஸ் இஸ் பெங்கால். லாஸ்ட் டைம் 42ல் 18 ஜெயிச்சாங்க. திஸ் டைம் த அசஸ்மெண்ட் இஸ் 30. ஹியூஜ் போலரைசேஷன் இன் வெஸ்ட் பெங்கால். இங்கே உட்காந்து கதை விட்டுன்னு இருக்காங்க, மம்தா ஜெயிச்சிருவாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சு, சான்ஸே இல்லை. Situation is very dangerous in Bengal. 27+% முஸ்லிம்ஸ். நீ அங்கே போய் சிஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் போது என்ன நடக்கும்? அந்தம்மா நான் ஒரு சிஏஏவை என் ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு வாயில் வந்தெல்லாம் பேசினிருக்காங்க. உனக்கு ரோலே கிடையாது. ரோலே இல்லாத விஷயத்தில் நீ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது? ஸ்டாலின் ஆகட்டும், பினராயி விஜயன் ஆகட்டும், மம்தா ஆகட்டும், நாங்கள் எங்கள் மாநிலத்தில் சிஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றது அபத்தமான வார்த்தை. அந்த அதிகாரத்தையே பிடிங்கிட்டான் அவங்ககிட்டேருந்து. நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை இமீடியட்டாக அப்ரோச் பண்ணுவோம், ஆஸ்கிங் ஃபார் அ ஸ்டே ஆஃப் த ரூல்ஸ் நோட்டிஃபைடு ஃபார் சிஏஏன்னு அதை கேட்கணும். இண்டிவிஜுவல்ஸாக இல்லை, ஸ்டேட்டாக. தமிழ்நாடு கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட், பெங்கால் கவர்மெண்ட்லாம் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்ரோச்சிங் தி சென்டர் அகெயின்ஸ்ட் சிஏஏ ரூல்ஸ் வில் ஹேவ் அ வெரி குட் எஃபெக்ட். அதை செய்யாமல் ஊழ உதார விட்டுருக்காங்க இங்கே எல்லாரும். அப்போ அப்படி பார்த்தா இந்த விஷயத்தில் அசம்பிளியில் பாஸ் பண்ண ரெசல்யூஷனும் இட்ஸ் ஒன்லி ரிக்வஸ்ட் தானேங்க. நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க இல்லையா? உனக்கு பவர் இல்லாத விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? யூ டோன்ட் ஹவ் பவர். அது ஓல்டு ஆக்டில் கலெக்டர்கிட்ட போய் இப்போ சென்னையில் ஒருத்தன் 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா இருக்கான், மலேசியாவிலேருந்து வந்து இங்கே வேலை செஞ்சுன்னு இருக்கான். அவன் போய் வந்து உதாரணத்துக்கு சொல்லுங்க, குடியுரிமை வேணும்னா கலெக்டர்கிட்ட அப்ளை பண்ணி கலெக்டர் இன்டர்வியூ பண்ணுவார், இன்டெலிஜென்ஸ் செக்அப், லோக்கல் போலீஸை வச்சு இன்டெலிஜென்ஸ் செக்அப் பண்ணி ஃபைன் கொடுக்கலான்னு ஒரு டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்புவார். சாதாரணமாக அதை ஏற்றுப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டான், அந்த இன்டர்வியூ பண்ணுற அந்த பவர்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட எடுத்துட்டான். முதல்ல நீ ஆன்லைன் போர்ட்டலில் தான் அப்ளை பண்ணணும். ரெண்டாவது 5 மெம்பர் கமிட்டி, அதில் 4 மெம்பர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒருத்தன் ஸ்டேட் கவர்மெண்ட். பேக்ரவுண்ட் செக்அப் ஸ்டேட் போலீஸோட இன்டெலிஜென்ஸ் விங் பண்ணாது, ஹோம் மினிஸ்ட்ரியோட இன்டெலிஜென்ஸ் விங் ஐபி பண்ணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த ரோலுமே கிடையாது. உனக்கு ரோலே இல்லாத விஷயத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? ஊரை ஏமாத்துற வேலை இது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய த ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன், இமீடியட்லி அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட். ஸ்டே கேளுங்க, இமீடியட்டாக ஸ்டே கேளுங்க. எலெக்ஷன்ஸ்க்கு முன்னால் அவர் பண்ணியிருக்காரு, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ஸ்டே த ப்ரொசீடிங்ஸ், ஸ்டே தி இம்ப்ளிமெண்ட். ஏற்கனவே ஐயுஎம்எல்லும் டைஃபியும் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலாக 4 வருஷமால பண்ண 250 பெட்டிஷன் பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்போ ஆர்குமெண்ட் ரொம்ப ஓவராக போகும்போது ஜட்ஜஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை உலுக்கி எடுத்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ கவலைப்பட வேணாம், இது ரூல்ஸ் ஃப்ரேமே பண்ணலை, ஏன் இவ்வளோ அவசரம்னாங்க. இப்போ ஓவர் 250 பெட்டிஷன்ஸ் ஆர் பெண்டிங், ரூலை இப்போ ஃப்ரேம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் ஒழிய, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இட் டசன்ட் ஹேவ் எனி மீனிங் அட் ஆல். இலங்கை தமிழர்களுக்கு நான் பாஸ்போர்ட் கொடுப்பேன்னு ஸ்டாலின் சொன்னாலோ, நான் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு ஸ்டாலின் சொன்னாலும் அது எந்த அர்த்தமும் இல்லையோ, அந்த மாதிரி தான் நான் சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கும். யூ டோன்ட் ஹவ் பவர்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் சிச்சுவேஷன். இந்த இடம் சார் பேக் டு பேக் ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்குது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஆகட்டும், அடுத்து எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஆகட்டும், இப்போ சிஏஏ ஆகட்டும், எதிர்கட்சிகள் இல்லை எதை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, எதை விடுறது, எலெக்ஷனை நோக்கி போகிறது, இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதா? கோஹரன்ஸ் இல்லையா எலெக்ஷன்? மீடியா எப்படி இருக்குது, ஜனங்களே எப்படி இருக்காங்க? ராகுல் காந்தி நேற்று எலக்ட்ரல் ப்ராமிஸ் சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா
பெண்களுக்கு 1,00,000 ரூபாய் வங்கி கணக்கில் எவனாவது அதை கண்டுக்கிட்டானா? எந்த மீடியாவை சீரியஸாக எடுத்துட்டா? சரி, ஜென்ரல் பப்ளிக் கிட்ட அதுக்கு ஏதாவது ஒப்பீனியன், பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கா? மீடியா தான் மோடி வாங்கிட்டாரு. மக்கள்கிட்டே பெரிய எதிர்பார்ப்பு இல்லையங்க. கூட்டணி கட்சிகளே கொண்டு போனாங்க. அவங்களே கூட்டணி கட்சியும் கொண்டு போகல. வேர் இஸ் இந்தியா அலையன்ஸ்? எங்கே இருக்குது இந்தியா அலையன்ஸ்? எனக்கு சொல்லுங்கள். தமிழ்நாடை தவிர வேறு எங்கே இருக்குது? 2 லெஃப்ட் பார்ட்டிஸும் நாளைக்கு பாம்பேயில் ராகுலோட ரேலியை பாய்காட் பண்ணுறாங்க. வயநாட்டில் ராகுலை ஏற்று நிற்கிறது சிபிஐ கேண்டிடேட்டு. எவ்வளோ ஷேம்லெஸ் திங் இது. இஸ் பிரின்ஸ் இன் வெயிட்டிங். அவர் விரும்பினாலும் விரும்பாட்டியும் இஸ் அ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். தட்ஸ் அ ரியாலிட்டி. அவர் தான் ஃபேஸ் ஆஃப் இந்தியா அலையன்ஸ். அவரை ஏற்று நிற்கிறது யார்? பிஜேபி தானே நிற்கணும். அல்லது பிஜேபி எடுத்தால் தான் அவர் நிற்கணும். அவர் எங்கே வந்து நிற்கிறாரு? சிபிஎம் பேஸ்டனில் நிற்கிறாரு. நல்லா எழுதியிருந்தான் இந்தியா எடிட்டோரியலில். இது கேலி கூத்தின் மொத்த வடிவம் தான் இந்தியா அலையன்ஸ். சொன்னால் கோவம் வரும் நம்ம ஆளுங்களுக்கு. எப்படி ராகுல் காந்தியை எடுத்து ஒரு சிபிஐ கேண்டிடேட்டு, ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் இந்தியா அலையன்ஸ் நிற்க முடியும்? மாக்கரி இல்லையா இது? டோன்ட் யூ திங்க் இட்ஸ் அ மாக்கரி? ராகுல் காந்தியை எடுத்து சிபிஐ நிற்குதான், இந்தியா அலையன்ஸே நிற்குது. பிஜேபி உங்கள் எனிமையா? இந்தியா அலையன்ஸுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிறது தான் உங்களுக்கு முக்கியமாக? இல்லை, அவங்க பிளாக்காக தானே நிற்கிறாங்க. அப்படி பார்த்தா பிளாக்காக நிற்கிறாங்கன்னா எப்படிங்க உங்கள் கேண்டிடேட் எடுத்து அவனே சிபிஐ கேண்டிடேட் எடுத்து எப்படி காங்கிரஸ் நிற்க முடியும்? ராகுல் நிற்க முடியும்? ராகுல் காந்திக்கு எதிராக எப்படி இந்தியா அலையன்ஸ்லேருந்து இந்தியா பிளாக்லேருந்து நிற்க முடியும்? காங்கிரஸ் எதிர்த்து ஓட்டு கேட்கணும் அவங்க. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஜனங்க உங்களை எப்படி நம்புவாங்கன்றேன். See, these are all changing times. எனக்கு வந்து கொள்ளை அடிச்சானாலும் ஊர் தாலி அறுத்தானாலும் எங்கே எவன் குடி கட்டாலும் எனக்கு 5 வருஷம் கவர்மெண்ட் இருக்கணும், ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருக்கணும், பாகிஸ்தான் அடிக்கணும், சீனாவை அடிக்கிற மாதிரி சீனை போடணும், விஸ்வகுருன்னு பேசணும், இப்படிலாம் விரும்புகிற ஒரு ஜென்ரேஷன். மசில் ஃப்ளக்ஸிங் ஜெனரேஷன். இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து ஆஃப் பேக்கடாக ஆஃப் ஹார்ட்டடாக இருக்கக்கூடியவங்க லீடர்ஸை பிடிக்காது. என்ன மெசேஜ்? வாட்ஸ் யுவர் மெசேஜ்? ராகுல் காந்திக்கு எதிராக சிபிஐ கேண்டிடேட் போன கேலி கூத்தா இல்லை. இந்த டிஃப்ரென்ஸே உங்களால் தீர்த்துக்க முடியலையே. நாளைக்கு ஒரு வேளை பவருக்கு வந்துடுங்க, கிச்சடி கவர்மெண்ட், எவ்வளோ பிரச்சனை இருக்கும். எவன் சொல்கிறதே எவனாவது கேட்பானா? இதை யோசிப்பாங்க. அர்பன் மிடில் கிளாஸ் இதை யோசிக்கும். பிஜேபியோட ஓட் பேங்க் அதை யோசிக்கும். சரி, 10 வருஷம் இருந்துட்டார், ஒரு சேஞ்சு கொடுக்கணும்னு விரும்புகிறவங்க கூட இவனுங்க கிட்ட கொடுத்தா இன்னத்த கந்தரகோலம் பண்ணுவானுங்க. அப்படி தானே தோணும். அந்த ஜென்ரேஷனில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சீட் ஷேரிங்கில் உங்களால் அக்ரிமெண்ட் போட முடியல. பெரிய பேச்சு பேசி 9 மாதம் ஆகுது இந்தியா அலையன்ஸ் வந்து. ஒரு ரேலி, ஒரு பப்ளிக் மீட்டிங் இந்தியா அலையன்ஸ் சார்பாக நடத்த முடியல. ஒரு மீட்டிங் நடத்த முடியல. ஆட்சிக்கு வந்து இன்னத்தை கிழிப்பீங்க நீங்கள்? இந்த கேள்வி வருதுங்க. போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எவ்வளோ கஷ்டம் தெரியல. சீட் ஷேரிங்கே பண்ண முடியலடா, நாட்டை எப்படி ஆளுவீங்க நீங்கள்? எங்கேருந்து ஆல்டர்னேட்டிவ் கொடுப்பேன்? இந்த கேள்வி வருது. கன்வின்சிங்காக இல்லை. சொன்னால் கோவம் வருது உங்களுக்கு. ஆஸ் அ டோக்கன் ஆஃப் அவர் யூனிட்டி ஒரு ரேலி எங்கேயா நடத்திருக்கணும், ஒரு பப்ளிக் மீட்டிங் எல்லா லீடர்ஸும் எங்கே நடத்தி. ராகுல் காந்திக்கு எதிராக சிபிஐ கேண்டிடேட் போட வேண்டியது. பாம்பேயில் நாளைக்கு ராகுல் காந்தியோட ஃபினாலே, கிராண்ட் ஃபினாலேயில் 2 லெஃப்ட்டும் கலந்துக்க மாட்டேன்ட்டான். பெங்காலில் மம்தா பானர்ஜி 42 சீட்டு நிற்கிற அடிச்சு துரத்திட்டாங்க. அவங்க ரேலி போகிறாங்க. எங்கே இருக்குது இந்தியா அலையன்ஸ்? திஸ் இஸ் இந்தியா. உங்கள் ஜனநாயகம் 100 வருஷம் தாங்கினா ஆச்சரியம். அதுதான் உண்மை. வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து அவ்வளோ சாதாரணமாக இடப்படாதீங்க. ஏ மே பி அ க்ரூயல் மேன், பட் ஹி ஹேஸ் அ ஷார்ப் மைண்ட். இப்போ இந்த தேர்தல் இது சார்ந்த விஷயங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கிறது. பட் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சிவிலியன்ஸ்க்கு இந்த ஸ்ட்ரக்சர் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது விட்டு போகக்கூடிய புறச்சூழல் உருவாகி கொண்டு இருக்கிறதோங்கிறது இன்னும் அபாயகரமானது. எக்ஸாக்ட்லி. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேலே டவுட் வரலாம், கோவம் வரலாம், சிஸ்டத்து மேலே கோவம் வரக்கூடாது. பட் ப்ரிசைஸ்லி தட்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. இந்திரா காந்தியை பிடிக்கல, எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போட்டோம். அவனுங்க 5 வருஷம் ஆள முடியாமல் அடிச்சுங்க கவுந்தானுங்க. மறுபடியும் இந்திரா காந்தியை கொண்டு வந்து உட்கார வச்சோம். சிஸ்டத்து மேலே நம்பிக்கை இருந்தது. எம்ஜிஆர் பிடிக்கலனா கருணாநிதி, கருணாநிதி பிடிக்கலனா எம்ஜிஆர், ஜெயலலிதா பிடிக்கலனா கருணாநிதி, கருணாநிதி பிடிக்கலனா ஜெயலலிதா. இப்படி இருந்தது. நல்ல சிஸ்டம் அது. தனிநபர்கள் மேலே மட்டும் கோவம் இருந்தது, சிஸ்டத்து மேலே கோவம் இல்லை.
நம்ம சிஸ்டத்து மேலே கோவம் வருது, ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆகுது. மேபி குட் இன் த லாங் ரன், பட் இந்த லாங் ரன்ன்றது ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டிகேட்ஸ் அண்ட் டிகேட்ஸ். நம்மளாம் இருக்க மாட்டோம். சீரியஸ் கிரைசிஸ், வெரி சீரியஸ் கிரைசிஸ், சிஸ்டமிக் கிரைசிஸ். மோடி இஸ் த டிசீஸ், மோடி இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். இது புரிஞ்சுதுன்னா நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு. இவ்வளோ அட்டூழியம், 10 வருஷமாக நடக்கிற அட்டூழியம் ஒரு தனிநபரால் சாத்தியப்படாது. சிஸ்டம் ராட்டனாக இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்கள் சமூகம் பழகிடுச்சு. டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு அந்த கட்சிக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு அதுக்கு முந்தினதை விட 20 சீட்டு கூட கொடுத்தாங்கல்ல, அன்றைக்கே இந்தியா செத்து போச்சு. அடுத்த 20 வருஷத்துக்கு அந்த கட்சி ஆட்சி கட்டிலின் அருகில் வரவிடாமல் ஓட 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 விரட்டி இருந்தால் உங்களுக்கு சுயமரியாதை இருக்கிறது என்ற அர்த்தம். ஆனால் நீங்கள் 20 சீட்டு கூட கொடுத்து உட்கார வச்சு குளிப்பாட்டுறீங்க. அதனால் அவங்க 370ன்னு பேசுகிறாங்க, 400ன்னு பேசுகிறாங்க. எங்கிறது இந்த துணிச்சல்? டிமானிட்டைசேஷன் இஸ் அ கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி. மனித குலத்துக்கு எதிரான குற்றம் அது. டாக்டர் மன்மோகன் சிங் ரொம்ப அழகாக ராஜ்யசபாவில் சொன்னார், ஆர்கனைஸ்டு லூட், லீகலைஸ்டு பிளண்டர்னார். வரலாறில் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய நிகழ்வு அது. ஆகவே இட்ஸ் த கிரைசிஸ் இன் த சிஸ்டம். எங்கே இருக்குது அப்போசிஷன்? யோசிச்சு பாருங்களேன், 9 மாதமாக எங்கே இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு தான் நினைக்கிறாங்க அவங்க. எக்ஸப்ட் தமிழ்நாடு, வேர் இஸ் இந்தியா அலைன்ஸ்? பீகாரில் ஒரு மாதிரி கூட்டிகிட்டு அது எப்படி நிற்க போதில்லை. மகாராஷ்டிராவில் என்னமோ கன்ஃபார்ம் ஆகலைங்க. நிறைய பிரச்சனை உள்ளே ஓடிட்டுருக்கு மகாராஷ்டிராவில். கேண்டிடேட் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, இல்லை அலோகேஷனே முடியலையே இன்னும். இவ்வளோன்றது சும்மா ஹேஷியன் தானே, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல மகாராஷ்டிராவில். அண்ட் மகாராஷ்டிரா, ரிமெம்பர், இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட், 48 seats. UP 80, Maharashtra is 48. லெட்ஸ் see, பார்ப்போம் என்ன நடக்குது. பார்ப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல். எதை நோக்கி பயணிக்கிறது? எல்லா அங்கங்களும், அது ஜுடிஷியரி ஆகட்டும், லெஜிஸ்லேச்சர் ஆகட்டும், எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும், தேர்தல், இந்த அமைப்பு முறை அல்லது மக்கள் அதை பார்க்கக்கூடிய பார்வை, அது சார்ந்த ஒரு ஆழமான உரையாடல். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.